மீடியா மேனிபுலேஷன் 5 வருடமா ரொம்ப மோசமா இருந்து மீடியா தன்னுடைய கடமையை செய்யல. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் இப்ப தாவேக சொல்றாங்க. மீடியா தன்னுடைய கடமையை செய்யாததனால தான் நாங்க வந்துட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். எக்ஸ்கியூஸ் தான், வேலிட் எக்ஸ்கியூஸ் தான். விஜய் வந்து ஏன் பேசலன்னு பிரியன் ஸ்டார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜர்னலிஸ்ட் கேக்குறது அவர்ட்ட நான் கிரிட்டிக்கலான கேள்வி கேட்டு பதில் வாங்கணும், அவரோட மனநிலை தெரிஞ்சுக்கணும். ஆனா பாதி பேர் விஜய் கிட்ட அன்கம்ஃபர்டபிளா क्वेश्चन கேட்டு அவரை நம்ம அவமானப்படுத்தணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேணுனே பர்சனல் கேள்விகளை கேக்குறது. இப்போ விஜயோட பர்சனல் லைஃபை பத்தி ரொம்ப தரக்குறைவா போட்ட ஒரு யூடியூபர் வந்து திமுக அலுவலகத்துக்கு போறாரு. அசிங்கமான ஒரு தம்ப்நெயிலை வச்சுட்டு, ரொம்ப கண்ணிய குறைவான தம்ப்நெயிலை வச்சுட்டு சீஃப் மினிஸ்டர் அட்டாக் பண்றாருங்க. 5 வருஷமா நடந்துட்டு இருக்காரு. அதாவது நீங்க அந்த தம்ப்நெயிலை பார்க்க முடியாது, வீடியோ பார்க்க முடியாது, அவ்வளவு அநாகரிகமா பேசுவார். தைரியமா டெபுட்டி சிஎம் அட்டாக் பண்றாரு, சிஎம் அட்டாக் பண்றாரு. ஏதோ பெரிய வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ எடுத்த மாதிரி. இதெல்லாம் யார் அலோவ் பண்ணா? அந்த திமுக ஈகோசிஸ்டம் தான் அலோவ் பண்ணுது. இப்படிப்பட்ட ஈகோசிஸ்டம் இருக்கிற மாநிலத்தில் இப்போ கூட திமுக பாசத்தோட இருக்கிற ஜர்னலிஸ்ட் இருக்கும்போது, மீடியா ஹவுசஸ் இருக்கும்போது, யூடியூபர்ஸ் இருக்கும்போது நீங்க வந்து எப்படி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாரு? அப்புறம் இங்க சாட்டையர் இருக்கு, கிண்டல் பண்றது. கிண்டல் பண்றவன் என்ன பண்ணுவான்? அதிகாரத்தில் இருக்கிற கிண்டல் பண்ணுவான், ஆட்சி பொறுப்பில் இருக்கிற கிண்டல் பண்ணுவான். அதுதான் உலகம் ஃபுல்லா சாட்டையர். இங்க அந்த மாதிரி சாட்டையர் பண்றவங்கலாம் விஜய் பத்தி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், வேற ஒரு யூடியூபர் பத்தி பண்ணிட்டு இருக்கான். அது அப்ப இந்த மீடியா சுதந்திரம் இருக்குமா? மீடியாவை கட்டுக்குள்ள வச்சு வீணா போன கட்சி திமுக.